அவர் கரூருக்கு போகிறதுக்கு எல்லா இடைஞ்சல்களையும் கொடுத்துட்டு போலீஸ் பர்மிஷனும் கொடுக்க மாட்டீங்க, அனுமதி கேட்கிற கடிதமும் லீக் ஆகும். நாளைக்கு இப்ப அந்த சூழ்நிலையில நாளைக்கு ஆனாலும் அவர்களோட சார்ந்த ஆதரவாளர்கள் ஏன் இன்னும் கரூருக்கு இவ்வளவு போற, ஏன் இன்னும் போல, இத்தனை நாள் ஆச்சு அத்தனை நாள் ஆச்சு ஏன் போல அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப திரும்பி இது பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 37 குடும்பம் தான் வந்துச்சு, 38 குடும்பம் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. 41 பேருடைய குடும்பமும் அந்த இடத்துல இருந்தாங்க. 235 பேர் மொத்தம் வந்திருக்காங்க உறவினர்கள். அந்த இறந்த 41 பேருடைய குடும்பத்துல இருந்தவங்க எல்லாருமே பிரசன்ட். ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த வெளியில ஊடகத்துல அவங்க பணத்தை திரும்பி கொடுத்துட்டேன்னு பேசுறது. அவங்களுமே ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட்ல இருக்கிறாங்க. அவங்க உறவினர்களும் வந்திருக்கிறாங்க. இறந்தவருடைய சொந்த அக்காவும் அவங்க சித்தப்பாவும் வந்திருக்கிறாங்க. அரசாங்கத்தில் இருந்து போன பணமே அவங்களுக்கு அந்த உதவித்தொகை இழப்பீடு கொடுத்தாங்களா 10 லட்சம் ரூபாய், அதுவே அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு போலையா. விஜய் தான் அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட் கொடுத்திருக்காரு. பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுத்த பணம் அவங்க ஒய்ஃப் அக்கௌண்ட்டுக்கு போலையா. அதுல ஏதோ ஃபேமிலிக்குள்ளார ஏதோ இவங்க இறந்து போறதுக்கு முன்னாடியே கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு ஏதோ டைவர்ஸ் வரைக்கும் போனதா சொல்றாங்க. பட் தட் இஸ் நாட் அவர் பர்சனல் இஷ்யூங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பயும் பணத்தை திரும்பி கொடுத்தப்ப கூட எங்களுக்கு ஆகாத சொந்தக்காரங்களை விஜய் கூட்டிட்டு போயிட்டாருங்கிற கோபத்துலதான் சொல்றாங்களே தவிர அவங்க புருஷன் செத்ததுக்கு விஜய் தான் காரணம்னு அவங்க ஏதோ விஜய் அலிகேட் பண்ணல, சொல்லல. ஆமா ஆமா. அதனால இதை அரசியல் ரீதியாக விஜய் இதுல இருந்து வெளில கடந்து வரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய முதல் பார்வையா இருந்துச்சுங்க. சிபிஐ வர வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் அந்த சம்பவத்தை பத்தி பேசாம இருந்தாங்க. சிபிஐ வந்ததுக்கு அப்புறம் சம்பவத்தை பத்தி பேசி ஆட்சியாளர்கள் மீதும் காவல்துறை மீதும் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. இப்ப இந்த உறவினர்களை சந்திச்சுட்டு சூழ்நிலையை சரிப்படுத்துற வரைக்கும் கொஞ்சம் அமைதி காட்டாங்க. இப்ப நேற்றுக்கு இந்த 41 பேரோட உறவினர்களை சந்திச்ச பிறகு இப்ப மீண்டும் கடுமையா திமுகவை விமர்சனம் செஞ்சு அறிக்கைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய அரசியல் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு.